ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் கணபதி பேசுகிறேன். இது நம்ம நேற்று நேச்சுரல் கேஸ் நம்ம ஆக்சுவலாக பை பண்ணியிருந்தோம். நம்ம நேற்று நைட்டு நம்ம நேச்சுரல் கேஸ் என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா பேஸ்ட் ஆன் அனாலிசிஸ் மார்க்கெட் நமக்கு புல்லிஷாக இருக்கும் அப்படிங்கிறது தான். நம்ம நேற்று நைட்டு ஆஃப்டர் 11 o'clock போல் நம்ம ஒரு பை ஆர்டர் ஒன்று போட்டு வச்சுருந்தோம். பட் அது நேற்று நமக்கு எக்ஸிக்யூட் ஆகலை. நம்ம எதிர்பார்த்த ப்ரைஸ் நமக்கு நேற்று வராததுனால நம்ம நேற்று அந்த ஆர்டர் க்ளோஸ் பண்ண முடியாமல் நான் இன்னைக்கு தான் ஒரு ஓப்பன் ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஆச்சு, நமக்கு அந்த ப்ரைஸ் வந்துச்சா, நம்ம அந்த இது முடிச்சுட்டு வெளில வந்துட்டோமா அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் வித் த ப்ரைஸ் டீடைல்ஸ். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் நம்ம ஆக்சுவலாக நேற்று நம்ம செல் பண்ணது நேற்று நம்ம பை பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 298.60 பை பண்ணியிருந்தோம். ₹1 டிஃபரன்ஸில் 299.60 விற்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பிளானாக வச்சு நம்ம நேற்று பை பண்ணியிருந்தோம். பட் நேற்று மார்க்கெட் அந்த ப்ரைஸுக்கு வரல. 299.20 வரைக்கும் மேலே ஏறினா, பட் ஏறிட்டு அவன் திரும்ப அப்படியே 297 298 அந்த ரேஞ்சில் தான் சுற்றிக்கிட்டு இருந்தவன் இன்னைக்கு ஓப்பன் ஆனது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆனா. ரொம்ப கேப் டவுனில் ஓப்பன் ஆகலை, ஓரளவுக்கு கேப் டவுனில் ஓப்பன் ஆனா. அது என்ன ப்ரைஸ்னு பார்த்தீங்கன்னா 295.80 அவன் கேப் டவுனில் ஓப்பன் ஆயிருக்கான். ஓப்பன் ஆகிட்டு கொஞ்சம் அப்படியே தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். நான் நினச்சேன் ஒரு 10 o'clock 11 o'clock ஆச்சு வருவான்னு நினச்சேன். பட் 11 o'clock கூட அவன் வரலை. நம்ம பார்ப்போம் எப்போ நம்ம எதிர்பார்த்த ப்ரைஸ் வந்துச்சு அப்படிங்கிறத. நம்ம எப்பவும் போல அந்த 15 minutes கேண்டில் போயிடலாம். ஸோ இன்னைக்கு ஓப்பன் ஆன ப்ரைஸ் நேற்றை விட பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லோவில் தான் ஓப்பன் ஆகிருக்குது. ஓப்பன் ஆகிட்டு திரும்ப அந்த 297 298 வந்தவன் திரும்ப 296 வந்திருக்கான். வந்துட்டு திரும்ப 12 o'clock கேண்டில் தான் எங்கே போயிருக்கான் அப்படின்னா அந்த 300.6 வரைக்கும் போயிருக்கான். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா 299.60 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். அது நமக்கு 12 o'clock போல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டு நமக்கு அது ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக முடிச்சுட்டு வெளில வந்துருச்சு. அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஆர்டர் செக்ஷனில் போய் கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ ஆர்டர் செக்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா அது எக்ஸிக்யூட் ஆனது 12 o'clock ஒரு 12:08 அந்த டைமில் அவன் எக்ஸிக்யூட் ஆயிருக்கான். ப்ரைஸ் 299.60. ஸோ நம்மளோட பொசிஷன்ஸோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த டே ஹிஸ்ட்ரி பார்க்காதீங்க, அது இன்னைக்கு பண்ணதோட இது ப்ரைஸ் காமிக்குது. ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. நம்மளோட ஓப்பன் பொசிஷன் இன்னைக்கு எக்ஸிட் ஆகிட்டு வெளில வந்துட்டோம். ஸோ அதோட ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ₹1250 ஆஸ் யூஷுவல். ஏன்னா நேச்சுரல் கேஸ்க்கு ₹1 டிஃபரன்ஸுக்கு நமக்கு எப்போவுமே தெரியும், நம்ம எப்போவுமே பண்ணுறது தான். ஒரு 1250 கிடச்சிருக்கு. இதில் ப்ரோக்கரேஜ் டேக்ஸ் அது இதுன்னு போயிட்டு நமக்கு கொஞ்சம் வரும், ஒரு ₹1100 கிட்ட வரும். நம்ம எவ்வளோ அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக நாளைக்கு மார்னிங் இன்னொரு ஷார்ட்ஸில் பார்ப்போம் அது. ஸோ நெவர்த்லெஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணபடி கரெக்டாக தான் அமைஞ்சிருக்குது. நம்ம நேற்று மார்னிங் ஆக்சுவலாக புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை, ஆமாம் நேற்று மார்னிங் நம்ம பேரிஷாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம செல் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதுவுமே நமக்கு நேற்று மார்னிங் நடந்துருச்சு. சம்வேர் அட் 4 o'clock ஈவினிங் போல் நமக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளியில் வந்திருந்தான் அவன். அண்ட் நேற்று நைட்டே எனக்கு திரும்ப மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும். நேற்று மார்னிங் பேரிஷாக இருக்கும் அப்படின்னு நான் ப்ரெடிக்ட் பண்ணி அது பண்ணியிருந்தேன். அப்புறம் நைட்டு எனக்கு மார்க்கெட் புல்லிஷ் ட்ரெண்டில் போகும், மார்க்கெட் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு நம்ம நேற்று நைட்டு வாங்கியிருந்தோம். அது நேற்று நைட்டு எக்ஸிக்யூட் ஆகாமல் எனக்கு இன்னைக்கு ஆஃப்டர்நூன் போல் தான் எக்ஸிக்யூட் ஆச்சு. ஸோ நம்ம நேற்று மார்னிங் பண்ண ட்ரேடும் ப்ராஃபிட் தான், நேற்று நைட்டு பண்ண ட்ரேடும் நமக்கு இன்னைக்கு அது எக்ஸிக்யூட் ஆகிட்டு வெளில வந்ததுனால நம்ம அதுவும் ப்ராஃபிட்டாக முடிச்சிருக்கோம். ஸோ நம்மளோட அனாலிசிஸ் ஸோ ஃபார் ஸோ குட். நமக்கு எல்லாமே நம்ம எப்படி ப்ரெடிக்ட் பண்ணோமோ நம்ம அதே ரேஞ்சில் தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அது ஒரு சந்தோஷமான விஷயம் தான் அது. ஸோ பார்ப்போம். ஸோ இது நேச்சுரல் கேஸ்க்கு இப்படி போயிட்டு இருக்குது. அலுமினியமுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போதான் கொஞ்சம் மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுத்தா. இன்னைக்கு எடுத்த உடனே மார்க்கெட் ரொம்ப பெருசாக புல்லிஷாக இல்லை, மார்க்கெட் பேரிஷாக தான் இருந்துச்சு. பட் இப்போ திரும்ப எனக்கு தெரிஞ்சு பயர்ஸ் உள்ள டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஏன்னா லோ பார்த்தீங்கன்னா ஒரு 254.10 வரைக்கும் லோ வந்தவன் திரும்ப ஒரு ₹100 கிட்ட மேலே போயிட்டான் அவன். ஸோ எவ்வளோதான் செல்லர்ஸ் கீழே இறக்க பார்த்தாலும் பயர்ஸ் திரும்ப மார்க்கெட் மேலே இழுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆல்ரெடி இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவன் ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் போயிட்டு இருக்கான். செகண்ட் ரெசிஸ்டன்ஸை தாண்டி தான் போயிட்டு இருக்கு மார்க்கெட்டு. ஸோ தெரில, கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கீழே வருமா மேலே வருமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு எனக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி போகுது அப்படிங்கிறத. அண்ட் ஜிங்க்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். ஜிங்க் எனக்கு இப்போ வரைக்கும் லோவில் தான் இருக்கான். ஸோ நாளைக்குமே மார்க்கெட் கொஞ்சம் பேரிஷாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் ஆனால் நான் வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் இண்டிகேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு பண்ணுவேன் ஜிங்க்ல. பட் இப்போ வரைக்கும் எனக்கு
ஒரு 70 to 80% என்னோட அனாலிசிஸ் வந்து மார்க்கெட் பேரிஷா இருக்குமோ அப்படிங்கிறது தான் வந்து எனக்கு தோணுது ஜிங்க்ல. ஸோ மார்க்கெட் வந்து பேரிஷா தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் ஜிங்க்குக்கு. பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் சிக்னல்ஸ் நல்லா நமக்கு ஸ்ட்ராங்கா கிடைச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஜிங்க்ல பண்ணலாம். அண்ட் அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் நேச்சுரல் கேஸ் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நேற்று மார்னிங் வந்து பேரிஷாக இருந்தால் அதுக்கப்புறம் புல்லிஷ் ஆகிட்டு இப்போ மார்க்கெட் திரும்ப வந்து நமக்கு இப்போ வந்து செல்லர்ஸ் பக்கம் தான் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ பார்ப்போம், மார்க்கெட் ஏன்னா கொஞ்சம் மேலே தான் இருந்துச்சு நேச்சுரல் கேஸ். ஏன்னா போன ஒரு 10 days பேக்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சுரல் கேஸ்ல ரொம்ப சடன் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சு, புல்லிஷ் ட்ரெண்ட் இருந்துச்சு. ஸோ இப்போ அவன் கொஞ்சம் வந்து நம்ம அடிச்சு கீழே இறக்குவான்னு சொன்னோம், அதே மாதிரி அவன் அடிச்சு கீழே இறக்கிட்டு இருக்கான் நேச்சுரல் கேஸ் பொறுத்த வரைக்கும். எனக்கு வந்து அலுமினியம் என்னால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியல டு பி ஹானஸ்ட். பட் நேச்சுரல் கேஸ் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் டிப் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குமோன்னு எனக்கு தோணுது நேச்சுரல் கேஸ். பட் எனி டைம் அவன் வந்து திரும்ப ரிவர்ஸ் கொடுத்து மேலே போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நேச்சுரல் கேஸ்ல. எனக்கு ஜிங்க் வந்து எனக்கு 80% வந்து எனக்கு ஜிங்க் வந்து ரிவர்ஸ்ல இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் பேஸ்ட் ஆன் மை அனாலிசிஸ் வந்து எனக்கு அது ஜிங்க் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் பெரிஷா இருக்கும், செல்லர்ஸ் தான் இன்னும் கொஞ்சம் டாமினேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் நான் எதிர்பார்க்குறேன். நெவர்த்லெஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கண்டிப்பாக ஜிங்க்ல வந்து ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படி ஒரு வேளை எடுத்தேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் அதுக்கான வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணுறேன். நான் என்ன ப்ரைஸ்ல வாங்கினேன் அண்ட் என்ன ரீசனுக்காக பண்ணேன் அப்படிங்கிறதையும் நான் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஐ திங்க் நம்ம மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணியிருக்கோம் நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க்குக்கு. என்னால் அலுமினியம் இப்போ பண்ண முடியல, நான் அதை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ நேச்சுரல் கேஸ் அண்ட் ஜிங்க் நீங்கள் ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு அது உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா, இல்லை உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காம என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் வந்து ஷேர் மார்க்கெட் இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுக்கு இந்த வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அவங்களும் கண்டிப்பாக என் சேனல் பார்ப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். And as usual friends, thanks for supporting me and watching my videos.